ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஜப்பானுக்கு 10 வருஷம். இன்றைக்கி எமோஷ்னலாக ரொம்ப நாளாக போஸ்ட் பாக்ஸை நான் திறந்து பார்த்துட்ருப்பேன். ஏன்னா என்னடா இது, நம்ம பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு ஜப்பானில் அப்ளை பண்ணோம், எப்போ வரப்போகுது, எப்போ கிடைக்க போகுது அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை உங்களோட பகிரணும் அப்படின்னு நினச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சேனல், சோஷியல் மீடியா எல்லாமே நான் ஒரு ஹாபிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நான் ஒரு நாளைக்கு 12 ஹவர் கிட்டே வேலை பார்த்தா தான் இந்த வருஷம் என்னால் என்னோட ஒர்க் லோடை சமாளிக்க முடியும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் லோட் ரொம்ப அதிகம். அதனால் என்னால் இப்போ ரீசெண்டாக காணொலிகள் கூட பெருசாக போட முடியல. என் மனசில் என்ன பட்டுதோ அதை நான் என்றைக்கும் சொல்லுவேன். என் மக்கள் என்னை என்றைக்கோ ரோட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, காசுக்காக கஷ்டப்படும் போதும் சரி, சாப்பாட்டுக்காக கஷ்டப்படும் போதும் சரி, என்னை காப்பாற்றின என்னோடய மக்கள், என்னோடய ஊர் கிராமம் ஸ்ரீபெரும்புதூர், இன்னமும் அவர்களுக்காக நான் எங்கே இருந்தாலும் குரல் கொடுத்துட்டே இருப்பேன். என் குரல் என்றைக்கும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் எனக்காக எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஒரு தருணத்தில் நான் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.